ராமேஸ்வரத்தில் பள்ளி மாணவி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் ஏற்கனவே போராட்டத்தை முன்னெடுத்த நிலையில் தற்போது ராமேஸ்வரம் காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்க்கிறோம். துறைமுகம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மாணவியின் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட முனியராஜ் காவல் நிலையத்தில் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது காவல் நிலைய முற்றுகை போராட்டத்தில் உறவினர்களும் பெற்றோரும் ஈடுபட்டிருப்பதை காட்சிகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், தற்போதைய நிலை என்ன? வணக்கம் ஷியாம். அந்த ராமேஸ்வரத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி சாலினி கொல்லப்பட்ட வழக்குல அந்த மாணவியை கொன்றதாக சொல்லப்படக்கூடிய அந்த முனியராஜ் என்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். இந்த நிலையில ராமேஸ்வரம் பகுதியில அந்த காவல் நிலையத்துல வைத்து அந்த மாணவரை விசாரணை நடத்தி வருவதாக சொல்லப்பட்ட சூழலில் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய உறவினர்கள் அந்த மாணவரை அந்த இளைஞரை பார்ப்பதற்காக காவல் நிலையத்திற்கு செல்ல முயன்றதால் போலீசாருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மாணவியுடைய உறவினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளானது நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே அந்த மாணவியை கொன்றவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடுமையான நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் தான் உடலை வாங்குவோம் என அந்த மாணவியின் உறவினர் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் அந்த மாணவர்கள் தற்போது ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த மாணவரை உடனடியாக தங்களிடம் காட்டும்படியும் கூறி அந்த இறந்த மாணவருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் அந்த காவல் நிலையத்துக்கு செல்ல முயன்ற போது போலீசாருக்கும் அந்த மாணவருடைய உறவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக இந்த பகுதி முழுவதும் பதற்றமான சூழல் நிலவக்கூடிய நிலையில போலீசார் இந்த மாணவர் எடுத்து அந்த இளைஞர் எடுத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் அந்த காவல் நிலையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் என்பது நிலவுகிறது. விஷயம் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட நிலையில் கொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் இருப்பதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் பூபேஷ் வழங்க நாம் கேட்டும் விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.